அதே மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ் பே பண்ணி சாப்பிடுங்க. வெல்கம் டு ஃபயர் குக்கிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கறதுல சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம். நம்ம கல்பாசி மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுறேன் எப்படி இருக்குன்னு. இது உங்கள் ரிவ்யூவுக்காக வரல, சும்மா போகிற போக்கில் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம கேமராமேன் வயிற்றை ரொப்பிட்டு நம்ம வயிற்றையும் ஃபில்லப் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறது சட்டி சோறு. ஓகேங்களா, சட்டி சோறில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய ஆம்லேட் கொடுத்துருக்காங்க, நிறைய பச்சை மிளகா போட்டிருக்கு, ப்ளஸ் ஒரு வறுத்த மீன், கொஞ்சம் கூட்டு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவையல் வச்சுருக்காங்க. இது ஒரு மீன் குழம்பா, சிக்கன் இல்லை, இதுவும் ஃபிஷ்ஷு தாங்க. ஃபிஷ்ஷா சிக்கனா? சிக்கன் தாங்க, இது சிக்கன். ஆக்சுவலாக அடியில் ஃபுல்லாக சோறு. இது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. எங்கேயாவது ஆரம்பித்து அதிலே முடிக்கலாம் வாங்க. இந்த மெஸ்ஸோடைய சின்ன ஓனர்ஸ் தான் பின்னாடி போகிறாங்க. இந்த பக்கம் யாராக இருக்குங்க வாங்க. சிக்கன் இருக்குது, ப்ரான் இருக்குது, கூட்டு இருக்குது, துவையல், ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லா இருக்குங்க. வீட்டு ஸ்டைல் சாப்பாடு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ் இல்லை, காலி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக முடிஞ்சால் நீங்களும் சீக்கிரமாக வந்து சாப்பிட பாருங்கள். கஞ்சியெல்லாம் ஆக்சுவலாக காலி ஆகிடுச்சு. சிக்கன்லாம் ஓகே தாங்க, சொல்கிற மாதிரிலாம் இல்லை. சிக்கன் கொஞ்சம் ஓவர் குக் ஆகிருக்கு. மற்றபடி ப்ரான் ஓகே, ப்ரான் சூப்பராக இருக்குது. நான் இதே மாதிரி ஒரு சட்டி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அப்ரோடில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். ஆனால் அங்கே என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த கேரளாவோட குண்டு ரைஸ் வாங்கிட்டேன். அது என்னால் சாப்பிட முடியல. இங்கே கொஞ்சம் உஷாராக நான் நம்ம ரைஸ் வாங்கியிருக்கேன். மீன் ஆக்சுவலாக முள் மீனுங்க, நிறைய முள் இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க. ஓகே தாங்க, மீன்லாம் ஆக்சுவலாக அப்படி சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு அந்த மசாலா அவ்வளோவா பிடிக்கல. சிக்கன் கொஞ்சம் ஓவர் குக், கொஞ்சம் ரப்பராக இருக்குது, கொஞ்சம் ஓவர் குக் ஆகிருக்கு. மற்றபடி இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். அதே தண்ணி கிரேவி தான். இந்த கிரேவியும் ஓகே தாங்க, ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஃபிஷ் கிரேவிக்கு உண்டான அந்த ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இவங்களது ஓகே, நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் கேரளா டச் இருக்குது. மற்றபடி குண்டு ரைஸ் உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள். நமக்கு நம்ம பொன்னியின் சாதம் தான், நம்மளுடைய சின்ன ரைஸ் தான் நமக்கு செட் ஆகும். அது மட்டும் கவனமாக வாங்கி சாப்பிடுங்க. மற்றபடி மீன்லாம் ஓகே தான். ஓகேங்களா, சாப்பிட்டு வந்தாச்சுங்க, வயிறை ஃபில்லப் பண்ணியாச்சு. நம்ம கேமராமேனும் ஃபில்லப் பண்ணிட்டார் வயிற்று. இப்போ என்னென்னா சாப்பாடு நல்லா இருந்ததுங்க. ஆனால் வந்து 250 மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் ஓகே, சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ் பே பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா அவங்களுமே வந்து யூடியூபர்ஸ் இந்த மாதிரி கேமரா எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா காசு வாங்க மாட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம கம்பல் பண்ணி கொடுத்துறது நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கு நம்ம கேஷ் பே பண்ணுறது தான் அவங்களுக்குமே பிஸ்னஸ் அது. ஓகேவா, நமக்கு எப்படி இது ஒரு பிஸ்னஸோ அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா சாப்பிட்டதுக்கு கேஷ் பே பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, வழக்கம் போல் தான். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டுங்க. ஓகேங்களா, அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் நிறைய வருது. இன்னும் என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் மாற்றிக்கிறேன். என்னோட இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், அதையுமே மாற்றிக்கலாம். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.